ஒரு தகவல் எங்களுக்கு ஒரே பரபரப்பாக மறையுது. பார்க்குறீங்களா? உங்களுக்கு தகவல் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இது இதில் ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லையே. விகடன் இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு விமர்சனம் செய்ததன் காரணமாக தான் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் மீதான இது போன்ற கருத்து சுதந்திர பறிப்பணிக்கு எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு கருத்து தான். அதாவது இப்போ நம்ம மக்கள் நம்ம நாட்டு மக்களை வந்து அவங்க கைது பண்ணி அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். கைவிலங்கோடு அனுப்பும்போது நமக்கு அவ்வளோ வலியாக இருக்குது. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? அதாவது இந்த நாட்டுக்கு ஏற்படுற அவமானம் நாட்டினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கிற முதன்மை தலைவராக இருக்கிற ஐயா மோடி தான் சாரும். அதனால இந்த மாதிரி இந்த அவமானம் அப்படிங்கிறதுக்கு அதை போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு குறியீடா. இந்த நாட்டு குடிகளை கையில் விலங்கு போட்டு திருப்பி அனுப்பினதை விட இது ஒன்றும் அசிங்கம் இல்லை. அதை கூட சகித்து கொள்ள முடியாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு வர்றதா இருந்தால்